காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு விடாதா? காசா மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்து விடாதா? பெஞ்சமின் நெதன்யாகும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையிலேயே நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம் என்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார் என்கிறது இஸ்ரேலி ஹயோம் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை. இந்த இரண்டுக்கு மத்தியில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேல் முன்மொழிந்த சமாதான உடன்படிக்கைகளில் பார்த்து பேசி முடிவெடுத்து பதில் நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அழகான ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு விடாதா, காசா மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்து விடாதா என்கிற எதிர்பார்ப்புகளும் சர்வதேச அளவில் மனிதநேயமிக்க அத்தனை பேரிடத்திலும் தோன்றியிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தான் காசாவில் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான பேச்சுவார்த்தைகளை கத்தார் அரசாங்கம் முன்னின்று நடத்தி வருவது நமக்கெல்லாம் தெரியும். கத்தாரோடு இணைந்து ஈஜிப்டும் களத்தில் இருக்கிறது. அதே போன்ற அமெரிக்காவும் பங்களிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இதுவரைக்கும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துக்கும் அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்துக்கும் இடையிலே தோஹா கத்தார்ல நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இந்த பேச்சுவார்த்தைகளில் இதுவரைக்கும் எந்த விதமான முன்னேற்றங்களும் ஏற்படவில்லை என்பதும் நமக்கெல்லாம் தெரியும். இப்படியான ஒரு சூழல் உருவாகி இருக்கும் போது மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவினுடைய தூதராக செயல்படக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் இன்றைக்கு இத்தாலிக்கு பயணிக்கிறார். இத்தாலியில் அரபு நாடுகளுடைய தூதுவர்களை அவர் சந்திக்க இருக்கிறார். அரபு நாடுகளுடைய முக்கியஸ்தர்களை சந்திக்க இருக்கிறார். சந்தித்து காசா பிரச்சனை தொடர்பாக பேச இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில தற்போது அவர் இத்தாலிக்கு வந்திருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல் இருக்கிற போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க, எதையாவது விட்டு கொடுக்கிறாங்களா அல்லது விட்டு கொடுப்பதற்கான முனைப்புகள் இருக்கிறதா என்கிற கேள்விகளும் தொடர்ந்து எழுந்து வந்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியே என்னன்னு சொன்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு பல பக்க அழுத்தங்கள் உருவாகி வருகிறது. குறிப்பாக சர்வதேச நீதிமன்றம் அவர் மீது பிறப்பித்த பிடியாணையை உறுதிப்படுத்தி விட்டது. அவர் கைது செய்யப்பட வேண்டியவர் தான் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி விட்டார்கள். எனவே அது சர்வதேச அளவிலும் அவர்களுடைய நாடு என்கிற அளவிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கிறது. இரண்டாவதாக, நாட்டுக்குள் நடந்து வரக்கூடிய போராட்டங்கள், 2 விதமான போராட்டங்கள். ஒன்று, எதிர்க்கட்சிகள் உடனடியாக ஆட்சி மாற்றம் கோரி ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், பணைய கைதிகள் விடுதலை வேண்டி அவர்களுடைய உறவுகளோடு இஸ்ரேலுடைய மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 அழுத்தங்கள் அவருக்கு தொடர்ந்து வருகிற, அதை தாண்டி மூன்றாவதாக இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி இயால் ஜமீருக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கும் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்ததுல இறுதியாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் இராணுவத்தின் உண்மையான நிலை என்ன என்பதை இயால் ஜமீர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு தெளிவூட்டியதாக தற்போது இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ், இஸ்ரேலுடைய பத்திரிகைகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஹயோம், வைனட் என்று பல ஊடகங்களும் அது தொடர்பான செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றன. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இனிமேலும் நம்ம காசாவுக்குள்ள நம்முடைய இராணுவத்தை தக்க வைத்து சண்டை பிடிக்க முடியாது, நம் தோல்விக்கு மேல் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதே உற்சாகத்தோடு அவங்களால போராட முடியாம இருக்குது. அதனால தான் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தொடர்ந்து நம்ம மேல தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம நிறைய இழப்புகளை சந்தித்து வருகிறோம், இது நமக்கு பெரிய பின்னடைவை உண்டாக்குகிறது. எனவே நம்முடைய இராணுவத்தை நம்பி இனிமேல் களத்தில் நிற்க முடியாது. வான்வழி தாக்குதல்களை நம்ம நடத்தலாமே தவிர தரைவழி தாக்குதல்களை நடத்த முடியாது. ஏனென்றால் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் உக்கிரமான தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்தியை பார்த்தா கூட 25 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கிறது. இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்த 25 பேரை கொண்டிருக்கிறதாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அறிவித்திருக்கிறது. இப்படி
தொடர்ந்து அவங்க மேல அட்டாக்கு மேல அட்டாக் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நாம் உடனடியாக ராணுவத்தை வெளியேற்ற வேண்டி இருக்கிறது, ஒரு சமாதானத்துக்கு போக வேண்டி இருக்கிறது, யுத்த நிறுத்தம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி பிரதமருக்கு மிக திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். எனவேதான் பெஞ்சமின் நெதன்யாகும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையிலேயே நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம் என்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார் என்கிறது இஸ்ரேலி ஹயோம் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை. இப்படியான சூழலில் தான் இத்தாலியில ஸ்டீவ் விட்காவோடு அரபு நாடுகள் சந்திக்கின்றன. அதை தாண்டி இந்த தோஹா கத்தார் பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் புதிய குழு ஒன்றை அனுப்ப போகிறது என்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா புதிய விவகாரங்கள் எல்லாம் பேசப்பட வேண்டி இருக்கிறது என்கிற காரணத்தினால இந்த இரண்டுக்கு மத்தியில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேல் முன்மொழிந்த சமாதான உடன்படிக்கைகளில் பார்த்து பேசி முடிவெடுத்து பதிலை நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். தோஹா கத்தாரில் கத்தார் அரசாங்கத்திடத்தில் பதில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பதிலை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் என்கிறது இஸ்ரேல். சரி, அந்த பதிலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை மக்களும் எதிர்பார்ப்பதை போன்ற அழகான திட்டங்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தற்போது முன்வைத்திருக்கிறது. என்னன்னா இஸ்ரேல் காசாவுக்குள்ள ஏற்கனவே காசா பாலஸ்தீனம் எந்த எல்லை இருக்குதோ அந்த எல்லையை தாண்டி பாலஸ்தீனத்திற்குள்ள 4 தொடக்கம் 5 கிலோமீட்டர்களை அபகரித்துக் கொள்வதற்கு திட்டத்தை வைத்திருந்தார்கள். அப்படி அபகரிச்சா காசாவினுடைய 40% நிலப்பரப்பு இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்குள்ள மீண்டும் போகும். சண்டை இல்லாமலேயே, சண்டையில் இழந்தா கூட ஒரு கணக்கு, சண்டை இல்லாமலே இழந்ததாக மாறிவிடும். அதற்கு மாற்றாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தோஹா கத்தாருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் சமாதான முன்மொழிவுல அழகான ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா எது காசா எது பாலஸ்தீனம் என்று இருந்ததோ அந்த எல்லையில் இருந்து இஸ்ரேல் வைத்திருந்த எல்லையில் இருந்து 800 மீட்டர் பின்னாடி போகணும், நீங்க முன்னாடி வரக்கூடாது. அவங்க கொடுத்தது எப்படின்னு கேட்டா காசாவுக்குள்ள எல்லையிலிருந்து முன்னாடி 5 கிலோமீட்டர் வரைக்கும் வருவோம்னாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா இருந்த இடத்துல இருந்து 800 மீட்டர் பின்னாடி போகணும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீங்க பின்னாடி தான் போகணும், முன்னாடி வரக்கூடாது. பின்னாடி உங்க போர்சஸை நீங்க நிறுத்திக்கிறீங்க, அது எங்களுக்கு எங்க எல்லைக்குள்ள நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய முன்மொழிவை கொடுத்திருக்கிறோம் என்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம். இதை ஒப்புக்கொண்டால் உங்களுடைய பணைய கைதிகளை நாங்கள் விடுதலை பண்ணுவோம், இல்லைன்னா விடுதலை பண்ண மாட்டோம். இது மட்டுமல்ல நிபந்தனை, இதை அவங்க ஒப்புக்கொள்ளணும். ஒவ்வொரு பணைய கைதிகளுக்கும் எத்தனை பேரை விடுதலை பண்ணணுங்கிற லிஸ்ட்டை தாங்கள் கொடுத்திருப்பதாக சொல்றாங்க. அந்த லிஸ்ட்டுக்கு அவங்க உடன்படணும். அதை தாண்டி நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதற்கும் இஸ்ரேல் ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்படி ஒப்புக்கொள்வதாக இருந்தால் சமாதானத்திற்கு நாங்கள் தயார், இல்லாத பட்சத்தில் சண்டைக்கு நாங்கள் எப்பொழுதும் தயார் என்பதை மிக தெளிவாகவே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. எனவே அதுதான் முறையும் கூட, அதுதான் செயல்பாட்டுக்கு சாத்தியமானதும் கூட. பாலஸ்தீன மக்களுக்கு உரியதாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு தனி நாடாக பாலஸ்தீனம் உருவாக வேண்டும். அதற்கான போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இவ்வளவு அழிவுகளுக்கு பிறகும் எந்த விட்டுக் கொடுப்பையும் செய்ய முடியாது என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அல்லாஹ் அவர்களுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் அவர்களுக்கு துணை இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார். அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.